Hello everyone, welcome to NEET in 30 days challenge. நம்ம இருக்குது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 1ல. ஸோ இனிமேல் 30 நாளுக்கு தான் சேலஞ்ச் இருக்குது. இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சிலபஸை நல்லபடியாக படிச்சுட்டு நம்ம சூப்பரான மார்க் வாங்குறதுக்கு தான் எய்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு தேவையான ஒன் ஷாட் வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது. எந்தெந்த ஒன் ஷாட் வீடியோ என்னைக்கு பார்க்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, நல்லா பாருங்கள். என்னைக்கு அப்படின்னா 5ஆம் தேதி. சேலஞ்ச் ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டதை நம்ம 1 மந்த்தில் சாதிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இது செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை. ஓகே, நல்லா பாருங்கள். சேலஞ்சு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் பயாலஜியில் டெய்லி 2 லெசன் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏன்னா பயாலஜியை பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ பயாலஜியில் டெய்லி 2 லெசன். எங்கே போனோம்? டெலிகிராமில் போயிட்டு புக்ஸு A2K. சரிங்களா? இங்கே போயிருங்க. இங்கே போயிட்டு இந்த 2 லெசனுக்கு தேவையான புக்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 போட்டு வச்சுருப்பேன். எல்லா புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த யூனிட் எங்கே இருக்குங்கிறத கேட்டுக்கோங்க. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் ஒரே நாளில் டவுன்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா யூனிட், சரிங்களா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் எந்த யூனிட்டில் வரும்னு கேட்டுக்கோங்க. அதை நாங்கள் சொல்லிடுறோம். அந்த யூனிட்டை மட்டும் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போக போக நெட்டு தேவைப்படும். கரெக்டாக இல்லையா? ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் டெய்லி ஒரு லெசன் பண்ணணும். பயாலஜியில் 2 லெசன் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பண்ணுறதுக்கு எவ்வளோனா 3 மணி நேரம் வீடியோ இருக்கும். சரிங்களா? 3 மணி நேரம் வீடியோவை நீ 2x ஸ்பீடில் வச்சு பாரு. சரியா? 2x ஸ்பீடில் வச்சு பாரு. அது உனக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, எனக்கு ஒரு சில கான்செப்ட்லாம் ஆல்ரெடி தெரியும் சார் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கோ. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்லாம் தெரியும் சார், சால்வ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும்னா ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கோ. அதை வச்சுக்கிட்டு PYQக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். அந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பி. சரியா? அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. பீரியாடிக் டேபிள் அகைன் உங்களுக்கு தெரியும்னா ப்ராப்ளம் கிடையாது. தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நல்லப்பா நான் சீரியஸ் சொல்கிறேன், பொய்யெல்லாம் பேசல. சரியா? என்னோட லைவ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமேல இங்கே வந்து நான் பிளானிங் எல்லாம் போட்டுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 1:45க்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நைட்டு. ஓகேவா? ஸோ நல்லா அப்புறம் உங்களுக்காக நான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா லைவ் முடிச்சதுக்கு அப்புறமேலே இது எல்லாம் பிளான் பண்ணி இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் முடிக்கணும் இன்னைக்கு ஃபஸ்ட் டேக்குள்ளே. கஷ்டமாக தான் இருக்கும், வேற வழி கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க, இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க, அந்த 2 லெசனை படிக்க போகிறீங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. இந்த புக்குக்குள்ளே போங்க. அந்த புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு படி, கொஸ்டினை படி, ஆன்சர் மனப்பாடம் பண்ணிக்கோ. அவ்வளோதான் உனக்கு இருக்க போகிற விஷயங்கள். ஓகேவா? தேவைப்பட்டுச்சுன்னா இந்த புக்கை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டாலும் உங்கள் பிரச்சனை. ஸோ இந்த 3 இது டெய்லி. சரியா? டெய்லி எனக்கு ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு பார்த்தீங்கன்னா 100 லைக்ஸு 50 கமெண்ட்டாவது வரணும் மினிமம். சரிங்களா? வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் முடிச்சிருக்கீங்க, நான் முடிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணு, முடிக்கலன்னு கமெண்ட் பண்ணு. ஆனால் டெய்லி எனக்கு பார்த்தீங்கன்னா 50 கமெண்ட்டாவது வரணும். சரிங்களா? 50 கமெண்ட் 100 லைக் அந்த வீடியோவில் வரணும். டெய்லி ஒர்க்கில் 50 கமெண்ட்ஸும் 100 லைக் மினிமம் வரணும். வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். சரிங்களா? அன்றைக்கி நான் 12 மணி வரைக்கும் பார்ப்பேன். வரல அப்படின்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். சும்மா வீடியோஸை பார்த்துட்டு போகிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? அப்போது நீங்கள் முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவேன். சரிங்களா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ டெய்லி எனக்கு நீங்கள் 50 கமெண்ட் ஆகுது, 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது, இது ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா? நான் பார்ப்பேன் 50 கமெண்ட்ஸ் இருக்கா, நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இல்லைனா இந்த சீரீஸை நான் நிப்பாட்டிடுவேன். ஓகேவா? ஸோ இது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இது கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி மினிமம் எனக்கு இவ்வளோ வரணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக டெய்லி சேலஞ்சு முடிக்க முடியலன்னாச்சும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ண முடியும், கொஞ்சமாவது லெசன் ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுமான்னு யோசிக்க முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.